Good morning students. I welcome you students for the Sheba group of school online class. So last class we have learned about some centripetal acceleration, the motion and their rest in some bodies. So now I am going to teach you for the problems. It's related the law of motions. Okay. So law of motion topics la irka problems da nama ipo paaka porom. So we taken a first problem, the problem number 2. Okay. So the question is, the spider of the mass in 50 gram in hanging on a string. ஸோ ஒன் ஸ்ட்ரிங்கில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒரு 50 கிராமில் இருக்க ஒரு இது வந்து ஹேங் பண்ணுறோம், வெயிட் கேரேஜ். ஸோ அப்படி ஹேங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த வெயிட் கேரேஜ் வந்து ஒரு பாபாக இருக்கலாம், இல்லை வேறு எதனா எக்ஸட்ராவாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாபை வந்து ஹேங் பண்ணியிருக்கும் போது நம்மளுக்கு வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் வந்து என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா எம்ஜி ஆக்ட் ஆகும். ஓகே, எம்ஜி மீன்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ அப்வர்டில் வந்து நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது தான், அப்வர்டில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், நார்மல் ஃபோர்ஸ். டவுன்வர்டில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், எம்ஜி ஆக்ட் ஆகும். ஸோ அப்படி ஆக்ட் ஆகும்போது எம்ஜிக்கு ஆப்போசிட் அகெயின்ஸ்டாக வந்து என்ன ஆக்ட் ஆகும்னு பார்த்தா டென்ஷன். ஸோ எதனால் நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து டவுன்வர்டாக இதுவாகும், ஃபால் ஆகும்போது நம்மளுக்கு டென்ஷன் என்னவாக கெயின் ஆகும், அப்வர்ட் பொசிஷனில் வந்து டென்ஷன் கெயின் ஆகும். ஸோ திஸ் ஒன்லி seen this, the web as showing the figure what is the tension in the string. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டென்ஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம், ஸ்ட்ரிங்கோட டென்ஷன். ஸோ டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஸோ டென்ஷனோட ஃபார்முலா என்ன, எம்ஜி. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு எம்ஜின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஹியர் 50 கிராம் இஸ் அ மாஸ். ஸோ அந்த வெயிட் கேரேஜோட மாஸ் எவ்வளோ, 50 கிராம் இருக்குது. ஸோ இட்ஸ் கால்குலேட்டட் டு த இட்ஸ் கன்வெர்டட், அதாவது நம்மளுக்கு வந்து ஜி வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கன்வெர்ட் பண்ணும்போது 0.050 kgன்னு வந்துடுது. ஸோ ஹியர் த ஜி இஸ் ஈக்குவல் டு, நம்ம நார்மல் கிராவிடேஷன் ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 9.8 இன்ட்டு ms minus 1. ஓகேவா? ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸோட வேல்யூ இது, கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆஃப் கிராவிடேஷன். ஸோ நம்மளுக்கு டென்ஷன் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 0.050 அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இன்ட்டு 9.8 வந்து நம்ம கேல்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக, அதாவது எம்ஜி கேல்குலேட் பண்ணி நம்ம ஃபைனலாக என்ன கண்டுபிடிக்கிறோம், 0.49 n அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும். n இஸ் அ நார்மல் ஃபோர்ஸ். ஸோ நம்மளுக்கு அப்வர்டாக, நம்மளுக்கு டவுன்வர்டில் எம்ஜி ஆக்ட் ஆகும்போது நார்மல் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அப்வர்டில் டென்ஷன் ஆக்ட் ஆகும்போது ஸோ நம்மளுக்கு வந்து நார்மல் ஃபோர்ஸ் வந்து அப்வர்டாக ஆக்ட் ஆகுது இல்லையா? ஸோ டென்ஷனும் நார்மல் ஃபோர்ஸும் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு நார்மல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோன்னா டென்ஷன் எவ்வளோ ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 0.49 n will be acted in the second problem. ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கோட வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 5. ஸோ the bob attached to the string is oscillated. ஸோ acceleration of the bob. ஸோ நம்ம நார்மலாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்துப்போம், சிம்பிள் பெண்டுலம் சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் பாப் வந்து டைப் பண்ணியிருப்போம் ஸ்ட்ரிங்கில். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஆசிலேட் பண்ணி விடுவோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் வில் பி கால்குலேட்டட் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஆசிலேஷன். ஸோ நம்மளுக்கு வந்து 1 ஆசிலேஷனுக்கு ஃபஸ்ட்டு டைம் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவோம், தென் 10 ஆசிலேஷனுக்கு வந்து எவ்வளோ டைம் வருதுன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ட்ரையல்ஸ் வந்து நம்ம 2-3 டைம்ஸ் வந்து ட்ரையல்ஸ் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அக்லரேஷனோட வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம் ஃபோர்ஸ் டிவைடட் பை எம். ஸோ ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மாஸ் இஸ் அ வெயிட் ஆஃப் த பாப். ஸோ த ஸ்ட்ரிங் வில் பி டை அப் இன் த ஒன் எண்ட். ஸோ இந்த காக்கில் வந்து ஸ்ட்ரிங் டை அப் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பாப் வந்து என்ன இருக்கும், அது நார்மலாகவே வந்து ஒரு அயன் பாபு. ஸோ அதோட வெயிட் வந்து நம்மளுக்கு டவுன்வர்டாக தான் இருக்கும். எதனால், அயன் வந்து நம்மளுக்கு வெயிட் அதிகமாக இருக்குன்றதுனால டவுன்வர்டில் அதோட ஆக்ட் ஆகுது வெயிட்டு. ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து டவுன்வர்டாக ஆக்ட் ஆகும். ஸோ எம்ஜி வில் பி ஆக்ட் இன் டவுன்வர்டு. ஸோ அந்த பாப் வந்து ஆசிலேட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஆசிலேட் ஆகுமா. ஸோ அந்த ஆசிலேஷன் நடக்கும்போது நம்மளுக்கு வந்து எம்ஜி டவுன்வர்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து அதில் வந்து ஆப்போசிட் பொசிஷன்ஸை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இந்த ஆங்கிள், அதாவது நம்மளுக்கு வந்து ஆசிலேட் ஆகுறதோட ஸ்ட்ரெயிட் ஆங்கிளை வந்து காஸ் தீட்டானும் ஆப்போசிட் ஆங்கிளை வந்து சைன் தீட்டானும் கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம பாப் ஆசிலேட் ஆகும்போதும் நம்மளுக்கு எம்ஜி சைன் தீட்டா, எம்ஜி காஸ் தீட்டா, அதாவது அதோட ஆங்கிள் அண்ட் த டைரக்ஷன் வந்து கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ வெலாசிட்டி ஒரு சைடும் டைரக்ஷன் ஒரு சைடும் இருக்குது. ஸோ சைன் தீட்டா இஸ் அ ஒய் ஆக்சிஸ் அண்ட் காஸ் தீட்டா இஸ் அ எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் அந்த பாப் ஆசிலேட் ஆகுறதோட எம்ஜி கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ டென்ஷன் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, அந்த பாப் வந்து எந்த ஆங்கிளில் நம்மளுக்கு பொசிஷன் சேஞ்ச் பண்ணி ஆசிலேட் ஆகுதோ அந்த ஆங்கிள் சைட் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்வர்டாக தான் டென்ஷன் எப்போயுமே கெயின் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து அக்லரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை எம்.
So T is the tension. So minus mg cos theta. First minus mg கண்டுபிடிக்கிறோம். So நமக்கு centripetal force. Okay. So force ஓட value F is equal to ma. So அதை தான் convert பண்ணி acceleration கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? So T minus நம்மளோட acceleration value நம்ம oscillation stingக்கு derivation பார்க்கும்போது நம்ம இந்த value யூஸ் பண்ணியிருப்போம். So T minus mg cos theta அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா? So ஃபைனலாக நம்ம வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து calculate பண்ணும்போது T minus mg cos theta வந்துது. So centripetal acceleration. So நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த cos theta வந்து நம்ம என்ன பண்ணோம் calculate பண்ணி acceleration-க்கு நம்ம போட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து T minus mg cos theta divided by mass. So mass-க்கு கண்டுபிடிக்கும்போது centripetal force divided by mass அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். So T minus mg cos theta divided by m. So நம்மளுக்கு upwardல என்ன force act ஆகுது? Normal force act ஆகுது. So problem நம்ம இந்த ப்ராப்ளம்ல வந்து நம்ம T minus mg cos theta divided by m பார்த்தோமா? So இங்க வந்து நம்ம tangential force வந்து act ஆகுது வந்து பார்க்குறோம். ஓகே. So tension will be act on upward position. So it's related to the tangential force. So நம்ம centripetal forceல வந்து நம்ம எப்படி பார்த்திருப்போம் அந்த oscillation ஆகுது வந்து நமக்கு mostly வந்து circular frameல வந்து நமக்கு oscillate ஆகுது அப்படினு சொல்லி பார்த்திருப்போம். So அதுதான் நமக்கு centripetal acceleration சொல்லிருப்போம். Because அந்த weight of the bob வந்து நமக்கு எந்த இடத்துல இருக்கும்? It's a tension on string. Okay, stringல தான் அது இருக்கும். Because அந்த weight ஃபுல்லா அந்த carriage பண்றது எது? அந்த string தான். So அதனால நம்ம வந்து இது ஃபர்ஸ்ட் வந்து centripetal force அப்ளை பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் இந்த ஃபோர்ஸ்ல வந்து நமக்கு வந்து tension act on mg in gravitation cos theta divided by mass. So ஃபைனலா நம்ம மாஸ்க்கு அப்ளை பண்ணும்போது அதாவது மாஸ் அப்ளை ஆயிருக்கும்போது அந்த பாப் டை அப் பண்ணிருக்கும்போது நமக்கு வர வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிரோம் centripetal acceleration-ல. So இப்போ ஃபைனலா வந்து tangential force-ல வந்து நமக்கு என்ன ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தா mg sin theta. ஓகே. It's in a vertical position of the upward position. ஓகேவா? So நம்ம mostly வந்து upwardல verticalா பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? It's based on the tangential force. Okay? So it's a y axis form. நமக்கு ஒரு டைரக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எப்படி பார்ப்போம்? ஸோ இது இருக்கும்போது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு ஒய் ஆக்சிஸ் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த சைடு ஆக்ட் ஆகுது என்ன சொல்லுவோம்? காஸ் தீட்டா அண்ட் அப்போர்டு ஆக்ட் ஆகுது வந்து சைன் தீட்டான்னு சொல்லுவோமா? ஸோ திஸ் ஒன்லி ஆக்டிங். ஸோ எம்ஜி சைன் தீட்டா நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ tangential acceleration is equal to t dot force. Okay, so tangential force will be act on divided by the mass. So mass வந்து நம்ம tangential force வந்து என்ன? mg sin theta. So its acceleration form mass வந்து நம்ம calculate பண்ணிக்கிறோம். So ஃபைனலாக வந்து mass and mass m and m வந்து cancel out ஆயிடுது. So g sin theta. So g sin theta is a finally gravitation act on the in upward position. So இந்த tangential force act ஆகுது வந்து நம்மளுக்கு upward act ஆகுது. So அதனால normal force upward. So tension will be in opposite position of the mg. So now taken as a problem 8 and 9. So problem 8 is apply the Lemmy's theorem on slide shoot. It's calculate the tension in each string. So slide shootல வந்து நமக்கு வந்து ஒரு force வந்து அப்ளை பண்றாங்க. So அந்த forceல வந்து நமக்கு வந்து tension எந்த சைடு ஆக்ட் ஆகுது அப்படினு பார்க்கறோம். So in bow and arrow, it's related to the bow and arrow. நமக்கு வந்து tension அதுல எந்த string opposite directionல தான் வந்து tension produce ஆகும். எப்படி நம்ம force அப்ளை பண்றது வந்து in it moves on the forward direction. ஓகேவா? So நமக்கு tension ஆக்ட் ஆகுது வந்து in reverse directionல ஆக்ட் ஆகும். So the tension in the string T is equal to it will be calculated. So first நம்ம வந்து force கண்டுபிடிப்போம். So force is equal to mg அப்படின்னு சொல்லி calculate பண்ணிக்கிறோம். So here see this it's related to bow and arrow. ஓகேவா? So நமக்கு tension ஆக்ட் ஆகுது வந்து cos theta அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இந்த ஆங்கிளை. in opposite angle வந்து t sin theta அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். its center point வந்து minus 2t cos theta calculate பண்ணிக்கிறோம். So angle of its force act on in this direction. So இதோட direction வந்து நம்ம 30 angle வந்து 30 அப்படின்னு சொல்லி calculate பண்ணிக்கிறோம். So it's a sin theta is a it's a y axis and cos theta is a x axis. So இப்போ force is equal to 50n அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? 2t cos theta is equal to force. So t is equal to force divided by the 2t cos theta. Okay? So 50 is the angle, it's divided by the 2 cos theta 30. Cos 30 அப்படின்னு சொல்லி calculate பண்ணிக்கிறோம். So cos 13 எடுக்கும்போது நமக்கு வந்து it's angle 30. So நமக்கு வந்து என்ன வேல்யூ அது cos 30? 2 into it's a root of 3 divided by 2. ஓகேவா? So it's calculated on 50. So 50ல calculate பண்ணும்போது நமக்கு 2 ரிவர்ஸ்ல போயிடுது. இந்த பைல இருக்க 2 வந்து நமக்கு வந்து அப்வர்டா போயிடுது. ஓகேவா? So 2 into
root 3 ஓட வேல்யூ வந்து 1.732. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து 50 divided by 1.732 வந்து calculate பண்ணோம். 2 and 2 will be cancel out. So 50 divided by the 1.732, it's finally calculated. It's divide பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணும்போது 28.86 n வந்து வருது. ஸோ நார்மல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு இன் ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் ரியாக்ட் ஆகும்போது எவ்வளோ ரியாக்ட் ஆகுது? 28.86 நார்மல் ஃபோர்ஸ் வந்து ரியாக்ட் ஆகுது. எதுக்கு? It's a reverse position of this forward force. Okay, so it's a t cos theta. So it's an angle of tension form. So next, ninth problem. A football player is kicked on a ball. It's a 0.8 kg ball. It's a impart in the velocity 12 ms minus 1. So the contact between the force and the ball is only for the 1/60th of a second. So find the average kicking force. ஸோ அந்த பாலுக்கு வந்து ஒரு பாய் வந்து இட்ஸ் கிக்டு அந்த பால்னாக்கா அந்த பாலோட வெயிட் எவ்வளோ சொல்கிறாங்க? 0.8 kg. ஸோ இது வந்து 60th of a 1 second. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு செகண்ட்க்கு வந்து 60 டைம்ஸ் வந்து அந்த பாய் வந்து கிக் பண்ணுறான் அந்த பாலை. ஸோ த மாஸ் ஆஃப் அ பால் இட்ஸ் கால்குலேட்டட். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம்? இட்ஸ் ஆவரேஜ் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ எஃப் ஆஃப் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் ஆங்கிள் ஆஃப் பி டிவைடட் பை த ஆங்கிள் ஆஃப் டி. ஸோ டைம் வில் பி கால்குலேட்டட். So it's a position. ஓகேவா? ஸோ இனிஷியல் டு த ஃபைனல் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ நார்மலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இனிஷியல் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ இனிஷியல் பொசிஷன் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம அதை வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதுதான் நார்மல் ஃபோர்ஸ்க்கு வந்து 0.8 அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஃபைனல் மொமெண்டம். ஸோ பி ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்வி, மாஸ் அண்ட் த வெலாசிட்டி. இட்ஸ் அ ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த பால். இட்ஸ் அ மொமெண்டம் வில் பி ஆக்டிங். ஸோ 0.8 into 10. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க. இட்ஸ் a 0.8 kg of mass in the ball and 1 to the 1 divided by the 60th second of the time will be calculated. ஸோ velocity வந்து 12 ms minus 1. ஸோ ஆவரேஜ் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து angle of P divided by the angle of T. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 0.8 into 12 வந்து calculate பண்ணுறோம். ஸோ ஆன்சர் 9.6 வருது. So initial velocity P of I, it's a initial, so is equal to mu. So u is the body of the mass. Okay ma? So 0.8 into 0. So அதோட mass நம்ம வந்து height measure பண்ணுறதுல வந்து பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு டெரிவேஷனாக தான் இருக்கும். ஸோ 0.8 into 0 போது ஃபைனல் ஆன்சர் 0. இட்ஸ் கால்குலேட்டட். ஸோ P of F minus P of I இன் கால்குலேட் பண்ணும்போது 9.6 minus 0 is equal to finally 9.6 ms minus 1. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஃபைனல் அந்த இனிஷியல் டு த ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த கிக்கிங் ஆஃப் த ஆவரேஜ் கிக்கிங் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஆக்ட் ஆகுது? ஸோ 9.6 ms minus 1. ஸோ நவ் வி டேக்கன் as a problem number 12. So the two bodies of the mass, it's 50 kg. One is a 15 kg, another one is a 10 kg. It's connected to the light string. It's kept on the smooth surface. ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில் 2 மாஸ் ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மாஸ் வந்து 15 kg, another mass 10 kg இருக்குது. ஸோ horizontal force, it's a force act on the 500 N. Okay, it's a normal force. ஸோ வேறு எந்த ஃபோர்ஸ் இல்லை. ஸோ 500 N சொல்லி அப்ளை பண்ணுறாங்க. இட்ஸ் அப்ளை டு த 15 kg as showing this figure. It's calculated the tension acting on the string. Okay, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்னென்னா ஒரு 2 மாஸ் வந்துருக்கு. அந்த 2 மாதம் வந்து டைப் பண்ணுறாங்க ஒரு ஸ்ட்ரிங்கில். ஸோ ஒரு மாதம் 15, another மாஸ் 10. இதோட ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது எவ்வளோ? 500 N. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதோட டென்ஷன் தான் கண்டுபிடிக்கணும். இட்ஸ் அ ஃபார்வர்ட் டு த ஃபோர்ஸ். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றதுக்கு ஃபார்வர்டாக தான் டென்ஷன் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் this direction. ஸோ the tension will be act on this direction, opposite. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் இந்த சைடு ஆக்ட் ஆகும்போது நம்மளுக்கு டென்ஷன் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த மாஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும்? இட்ஸ் சேஞ்ச் இன் திஸ் மாஸ். ஓகே, ஸோ 15 kgக்கு நம்ம கொடுக்குற அந்த ஃபோர்ஸோ ப்ரெஷரும் வந்து எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு பார்த்தா 10 kgக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எதனால்? இட்ஸ் கனெக்டட் டு த ஸ்ட்ரிங். ஸோ ஃபஸ்ட்டு டீயோட வேல்யூ நம்ம போட்டோம். T is equal to F minus m into A. ஸோ மாஸ் இன்ட்டு அக்லரேஷன். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 500 N. ஸோ M1 மாஸ் வந்து 15 kg, M2 மாஸ் 10 kg கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ M1 ப்ளஸ் M2. ஸோ ஹோல் எம்க்கு வந்து M1 ப்ளஸ் M2 சொல்லும்போது ஸோ ஃபைனல் வேல்யூ 25 kg வருது. ஸோ ஃபோர்ஸ் F இஸ் ஈக்குவல் டு MA. ஸோ அக்லரேஷன் இஸ் ஈக்குவல் டு F டிவைடட் பை M போட்டுறோம். ஸோ அக்லரேஷன் இஸ் ஈக்குவல் டு
500 divided by mass என்ன calculate பண்ணோம் 25 ன்னு சொல்லி எடுத்தோமா. So 500 divided by 25 it's equal to 20 ms minus 1. So mass and the second Newton per minus 2. Okay. So இது வந்து நமக்கு 12th problem ஓட final value என்ன கிடைக்குது acceleration value 20 ms minus 2 கிடைக்குது. Okay. So it's act on the tension. So next 15th problem. So this one is a long stick, it's rest on the surface. Okay, ஒரு long stick இருக்கு. So அந்த stick வந்து resting on the surface. The person standing 10 m away from the stick. So with the what minimum speed of the object in mass 0.5 kg it should be thrown so that it hit the stick. So assume the coefficient of the kinetic friction. So it's a 0.7. So coefficient of the kinetic friction 0.7 சொல்றோம். So coefficient சொல்லும்போதே நம்ம என்ன எடுத்துக்கிறோம் mu naught அப்படினு சொல்லி எடுத்துக்கிறோம். It's a free space and the permeability of the okay. So அதனால நம்ம வந்து mu naught அப்படினு எடுத்துக்கிறோம். இங்க mu calculated on k. Okay. So mu k அப்படினு எடுத்துக்கிறோம். Which force act on the kinetic friction. So fk அப்படினு சொல்லி எடுத்துக்கிறோம். It's divided by the r. So r is the radius. So நமக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து நமக்கு வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு பாலை வந்து கிக் பண்ணுறாங்கன்னும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது in between அதுக்கும் வந்து initial to the final velocity இருக்கும்ல. So in betweenல இருக்க அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் displacement அப்படின்னு calculate பண்ணுறோம். So first displacement is s is equal to 10 m. So mass is equal to 0.5 kg அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் ஃபோர்ஸோட வேல்யூ போடுறோம். இப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மாஸ் கே ஆர்ன்னு போடுறோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஸோ மியூ சி இஸ் அ சென்ட்ரிபிட்டல் அக்லரேஷன். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு mg. So acceleration act on a is equal to mkg ன்னு சொல்லி போட்டுறோம். So these are the values. So sorry, these are the formulas of the value. So 0.7 into 9.8 ஓகேவா. ஸோ இதோட வேல்யூ என்ன அக்லரேஷனுக்கு mkg ஓட வேல்யூ 0.7 into 9.8. ஸோ அக்லரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வேல்யூ ஆஃப் 6.86 ms minus 2. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் பிட்வீன் டைம் வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் போது. ஸோ அதோட ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ v square is equal to u square plus 2as அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ v square is the velocity of the object and u square is the it's a portion of the body of the velocity. Okay. So in plus 2as is a is the acceleration of the displacement. ஓகேவா. ஸோ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு எஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ u is equal to initial velocity it's based on the 6. So it's a minimum velocity will be minimum. So it's taken as a 2 into 6.86 into 10. ஓகேவா. ஸோ v ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ v ஸ்கொயரோட வேல்யூ ஃபைனலாக மல்டிப்ளை பண்ணும்போது 137.2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ 137.2 வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 11.71 ms minus 1 கிடைக்குது. ஸோ ஃபைனலி the kinetic friction the coefficient of kinetic friction வந்து 0.7 நம்மளுக்கு அசியூம் பண்ணியிருக்காங்க. பட் இட்ஸ் ஹிட்ஸ் ஆன் த ஸ்டிக்கு வந்து நம்மளுக்கு ஃபைனல் வேல்யூ எவ்வளோ கிடைக்குது இட்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த 11.71 ms minus 1. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், are you all clear now? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நல்லா நோட்டில் வந்து ஒரு வாட்டி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ I hope you all understand today video class. We will see in the next class students. Thank you.